அகஸ்திய மகரிஷியால் இந்த உலகத்துக்கு கிடைத்த ஒரு அருமையான பொக்கிஷன் தான் இந்த திருக்கோவில். அகஸ்திய மகரிஷிக்கு காட்சி கொடுத்ததை பார்த்ததும் தேவர்கள்லாம் தங்க மலரால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கா. அந்த நிகழ்ச்சிக்கு சாட்சியாக இன்றைக்கும் இங்கே நம்ம காணக்கூடிய இந்த ஆற்றுப்படுகையில் கோல்டன் நட்ஜெட்ஸ் கிடைக்கிறதா சொல்லப்படுறது. அந்த அபூர்வமான நிகழ்ச்சிக்கு இன்றைக்கும் இங்கே ஒரு சாட்சி இருக்குது. அப்படி பகவானுடைய ஆதி ஸ்வரூபமாக ஆதிபூதநாதன் சொல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஸ்வரூபத்தில் பகவான் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு திருக்கோவில் இந்த பொன்சொரிய முத்தையனார் திருக்கோவில். இது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த கோவில் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மணிமுழுங்கி மரம். பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலுக்காக பல மணிகள் இந்த மரத்தில் கட்டி வைக்கிறாங்க. நாட்கள் செல்ல 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 இந்த மணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்தினால முழுக்கப்பட்டு அப்படியே மரத்துக்குள்ளே போய் புதைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதே போல சாஸ்தாவுடைய பரிவாரங்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய பட்டவராயன் சன்னதியில் பக்தர்கள் கால்வலிக்காகவும் மற்ற சில உபாதைகளுக்காகவும் வேண்டிக் கொண்டு மாட்டி வைக்கிற அந்த புது செருப்பானது கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கும்போது காட்டில் நடந்த மாதிரி தேஞ்சிருக்கிறதும் அதில் கொஞ்சம் மண்ணோ புல்லோ ஒட்டி இருக்கிற அதிசயத்தையும் நம்ம பார்க்க முடியும். இப்படி சமஸ்த பரிவாரங்களுக்கும் ஒரு கேந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இந்த சொரிமுத்தையனார் கோவில் இருக்குது. ஏன்னா மனிதனுடைய தேவை, மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள உலகியல் தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிறதான் ஆன்மீகத்தின் முதல் படி. எடுத்தெடுப்பிலேயே இறைவனை அறிவதும் எடுத்த எடுப்பிலேயே நம்ம ஞானத்தை அடைந்துறதும் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரார்த்தனை பண்ணுறதும் அந்த பிரார்த்தனை பலிதமாகிறதும் அதனால் பக்தி மேலும் வளர்றதும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்றதும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலாக இந்த சொரிமுத்தையனார் கோவில் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சாஸ்தா அப்படின்னு சொல்லும்போது மூலாதார கஷேத்திரம். அதனால தான் எங்கள் கோயில் விசேஷமான கோயில். அது மூலாதாரம் அந்த விராட் புருடனை கவனிச்சாலும் சரி தான், அது மூலாதாரம் எங்கள் சொரிமுத்தையனார் கோவில். அதுக்கு நீங்கள் காந்தமலையை பிரம்மரந்திரன்னு சொல்லலாம். இது எப்போ கண்டுபிடிச்சாங்க இந்த கோயில் அப்படின்னு சொன்னால், அதாவது செலவாணின்னு சொல்லும்போது நாணயங்கள் செலவாணிக்கு முந்தி ரோமாபுரி மன்னர்கள் காலத்தில் அந்த சாம்ராஜ்யமாக இருக்கும்போது உங்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு நாணயம் இல்லை, உப்பை தான் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்தால் சால்ட்டில் இருந்தால் சேலரின்னு வந்தது. அதுக்கு முந்தி பண்ட மாற்றம் நடந்திருக்கு. இந்த பண்ட மாற்றம் எங்கே நடந்திருக்குன்னா, எங்கள் கோயிலை பொறுத்த அளவில் புதியமலை சிகரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் பௌர்ணமி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பண்ட மாற்றத்துக்கு ஜாமான்களை பொருளை கொண்டு போகிறாங்க. கேரளா பகுதியிலேருந்து வருவாங்க. ஏன்னா அது குறிப்பிட்ட அந்த தேதினா ஒரு பௌர்ணமி அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த பண்டமாற்றம் செய்கிற காலம் அது ஏறத்தாழ ஒரு 5000 ஆண்டுகள் வச்சுக்கலாம். அப்படி வச்சும்பொழுது இந்த மாடுகள் பொதி மாடு போக போக ஒரு இடத்துல இருந்து அந்த கல் பட்டு இதனுடைய குழம்புடைய இது பட்டு மீண்டும் மீண்டும் அதுகளில் பதியப்பட்டு அதிலிருந்து ரத்தம் வெளியாயிருக்கு. அதை கிளறி பார்க்கும்போது சுயம்புலிங்கம், அதுதான் மகாலிங்கம். அது சுயம்புலிங்கமாக இருக்கிறத தாந்தோணின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் எபினேட்டுன்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. சாஸ்திரா அதுக்கு பின்னால் வந்திருக்கணும் என்னுடைய அபிப்பிராயம். பின்ன இருக்கலாம். அப்படி வரும்போது இந்த சாஸ்திரா தர்ம சாஸ்திரா. எங்களுக்கு உங்களுக்கு சபரிமலை யோக சாஸ்திரா. சாதாரணமாக அந்த கோயிலில் நீங்கள் மாலை போட்டு சபரிமலை போடுறதுக்கே பெரியவங்க படித்தவங்க இங்கே மாலை போட்டு தான் சபரிமலைக்கே போவாங்க. ஏன்னா ஆதாரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. புவனத்தில் இந்த உலகத்தை இந்த உடலில் 96 புவனங்கள் மெயினாக உள்ளது. அதுக்கு சிலர் 224 புவனம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூட சொல்கிறார், பிண்டத்தில் உண்டது
அண்டத்தில் உண்டு, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டுன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். வாட் இஸ் அவைலபிள் இந்த மைக்ரோகாசம் இஸ் அவைலபிள் இந்த மைக்ரோகாசம் அண்ட் வாட் இஸ் அவைலபிள் இந்த மைக்ரோகாசம் இஸ் அவைலபிள் இந்த மைக்ரோகாசம்னு சொல்லுவாங்க. அது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது பிண்டம்னு சொல்லுவாங்க. அந்த 96 அந்த தத்துவம்னு சொல்லுவாங்க அந்த சாஸ்திரங்களில். அந்த புவனத்தில் இது நம்ம இருக்கிற புவனம் வந்து சாத்தாவுடைய புவனம். அதனால தான் நம்ம ஊர் ராஜா அப்படின்னா ஒரு படத்தை போடுவோம், அவருக்கு மாலையை போடுவோம், நல்லா பிறந்த நாளைக்கு போய் பார்ப்போம். இது மாதிரி நம்ம எல்லா கிராமங்களையும் பார்த்தீங்கன்னா கிராம தேவதைகளாக சாத்தா இருக்கும். ஏன்னா அவர் இந்த புவனத்துக்கு ராஜா. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு சாத்தா பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது உங்களுடைய பெரிய ஒரு கைகிழித்த மேற்கொண்டிருக்கேன். உங்களுக்கு ஐயனார் எல்லா வித அனுகிரகம் பண்ணும்படி பிரார்த்தனை பண்ணி விடைபெற்றிருக்கேன். ஸ்ரீ சாஸ்தா விஜய். இந்த சாஸ்தாவின் விஜயம் தொடரும். ஜமென வந்தவர்க்கு தருணத்தில் முன்னின்று தற்காக்கின்ற கோமானே